ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த புதிய நாளின் காலை வேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஒருவேளை திருமண நாளை இல்லைன்னு சொன்னா பிறந்த நாளை அனுசரிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவன் உதவி செய்வாராக. இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 65வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவனுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது, ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக நாட்களாய் இல்ல நெடுநாட்களாய் தேவனுடைய சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட ஜெபத்திற்கு பதிலுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் தாவீது நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர். ஆமான். அதே 66வது அதிகாரத்துல கடைசி பகுதியை வாசிக்கும் போது அங்க அவர் சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் தேவன் தாவீதினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். அநேக தாவீதினுடைய கடினமான பாடுகளான பிரச்சனைகளான சூழ்நிலைகளில தேவனை நோக்கி தாவீது ஜெபிக்கும் போது தேவன் அவருக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம தியானிக்கிறோம். இந்த நாளில உங்களுக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல நெடுநாட்களாய் பாரப்பட்டு இருக்கிறீர்களோ, இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர் இந்த காரியத்தில் அற்புதங்களை செய்வீங்கன்னு விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் உங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறவராய் இருக்கிறார். தாவீதினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது பதில் கொடுத்த தேவன். இந்த கால வேளையில உங்களோடு கூட அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த கால வேளையில ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவர் தேவன் என்று. ஆண்டவரே யார் உம்முடைய சமூகத்துல என்னென்ன காரியங்களுக்காக, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக, என்னென்ன நன்மைகளுக்காக, உயர்வுகளுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக. நீர் அற்புதங்களை செய்வீராக. நீர் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்து அவர்களை சாட்சியாய் நிறுத்துங்க, செய்து அவர்களுக்கு மகிமைப்படுத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாவீதை போல நாங்களும் உங்களுடைய விசுவாசத்துல சொல்ல நீர் உதவி செய்யுங்க. அப்படி செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.